நீட் தேர்வு முறைகேட்டை விசாரிக்க ஆரம்பித்துள்ள சிபிஐ பீகார் மாநிலம் பாட்னாவில் முக்கிய நபர் உள்ளிட்ட 2 பேரை கைது செய்துள்ளது. ராஜஸ்தான், ஹரியானா, குஜராத், மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் நீட் தேர்வு முறைகேடுகள் நடைபெற்றிருந்தாலும் முறைகேடுகளின் மையப்பகுதியாக பீகார் மாநிலம் மாறியுள்ளது. அங்கு அந்த மாநில பொருளாதார குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு ஏற்கனவே 13 பேரை கைது செய்தனர். பின்னர் ஜார்க்கண்டில் 6 பேரை கைது செய்து பீகார் கொண்டு சென்று விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் நீட் முறைகேடு தொடர்பான வழக்குகளை ஒன்றிய அரசு அண்மையில் சிபிஐக்கு மாற்றியது. சிபிஐக்கு மாற்றப்பட்ட பின்னர் பீகார் தலைநகர் பாட்னாவில் மணிஷ் பிரகாஷ் மற்றும் அசுதோஷ் என்ற 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இருவரில் மணிஷ் பிரகாஷ் வினாத்தாள்களை தேர்வுக்கு முன்பு விநியோகம் செய்தது மற்றும் எரித்தது உள்ளிட்ட புகாரில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படுகிறார். இதற்கிடையே நீட் தேர்வே ஒரு மிகப்பெரிய மோசடி என்று திமுக எம்பி தயாநிதி மாறன் குற்றம் சாட்டியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் கோட்டாவில் ஏராளமான மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டது ஏன் என்று தயாநிதி மாறன் கேள்வி எழுப்பியுள்ளார். This is a cover-up. NEET is the biggest fraud. In Tamil Nadu, we've been saying for so many years, we don't need NEET. In fact, right now, it is saying the National Testing Agency is not a government body. It's an independent, individual, private body. What is happening? Why are you punishing our students? What did the children do? So in Kota, in Rajasthan, how many children are committing suicide because they're not able to take the pressure? But whereas you're cheating, the entire government machinery is in trying to help people. And those people are the BJP, who own the institutions, their children or their institutions are giving symptom. Is it fair? நீட் தேர்வில் ஆள் மாறாட்டம், வினாத்தாள் கசிவு, கருணை மதிப்பெண், வாக்கு எண்ணிக்கை நாளில் திடீரென தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட விவகாரம், நீட் முறைகேடுகளில் தேசிய தேர்வு முகமையில் உள்ள அதிகாரிகளின் பங்கு போன்றவற்றை சிபிஐ அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். இதற்கிடையே மராட்டிய மாநிலத்தில் அரங்கேறிய நீட் முறைகேடுகள் தொடர்பான வழக்குகள் அனைத்தையும் சிபிஐக்கு மகாராஷ்டிர மாநில அரசு ஒப்படைக்க முடிவு செய்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.